ஒரு எண்ணம் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்கிறது என்றால் அது தேங்க்ஸ் கிவிங்கா இருக்கும். நான் சொல்றது புரியும்? தேவனை சிந்திக்கிறீங்க, தேவனோட மகத்துவங்களை சிந்திக்கிறீங்க, தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கறீங்கன்னா அது நன்றியாக வெளியே வர ஆரம்பிக்கும். என்ன இல்லையோ இல்லைங்கிற காரியத்தை நினைத்து வருத்தப்படாமல், ஆண்டவரே இது இருக்கிறதுக்கான நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விசுவாசத்தை நீங்கள் தூண்டி விடுகிறீங்கன்னு அர்த்தம். மத்தேயு 16 சம்பவம் தெரியும். இயேசு தன் சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறான்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார் 17 வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. புலன் அறிவில் இதை பெறலை. புலன் அறிவில் நீ என்னை பார்த்ததுனாலையோ கேட்டதுனாலையோ வரல, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி அவனை அப்ரிசியேட் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் 22 வசனம் போவோம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். 23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த முதல்ல வந்த சிந்தனை தேவன்கிட்ட வந்த சிந்தனை, இப்ப வந்த சிந்தனை மனிதன்கிட்ட வந்த சிந்தனை, ஐம்புலன்கள் மூலமாக வந்த சிந்தனை. தான் பாடுபட போகிறது என்பதை குறித்தும், சிலுவையில் மரிக்க போகிறது என்பதை குறித்தும், தான் அவமானப்பட போகிறது என்பதை குறித்தும் சொல்லுகிறார். அப்போ சொல்றார், இது உமக்கு நடக்கக்கூடாது. அவரை பார்த்து பரிதாபப்படுகிறது மாதிரி பேசுறான். யாருக்கு நடந்தாலும் உமக்கு நடக்கக்கூடாது, உமக்கு நடக்கலாமான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். இடரலா இருக்கிறாய்ன்னு சொல்லும் பொழுது நீ பேசின வார்த்தைகள் என்னை காயப்படுத்திருச்சு, என்னை வேதனைப்படுத்திருச்சு, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அது பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை, நீ எனக்கு கண்ணியா இருக்கிறாய். பொறி வைத்து பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்க. அப்படித்தான் அந்த சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தையோட அர்த்தம் சொல்லுது. ஒரு குருவியை கண்ணி வச்சு பிடிக்கிறோம் இல்லையா, ஒரு மிருகத்தை பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி நீ சொல்லுகிற எண்ணங்கள் என்னை ஒரு கண்ணிக்குள்ள கொண்டு போகுது. இந்த எண்ணம் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் என்னை சிந்திக்க வைக்காது. எல்லாம் கவனிங்க. ஒரு எண்ணம் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்கிறது என்றால் அது தேங்க்ஸ் கிவிங்கா இருக்கும். நான் சொன்னது புரியும்? தேவனை சிந்திக்கிறீங்க, தேவனோட மகத்துவங்களை சிந்திக்கிறீங்க, தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்குறீங்கன்னா அது நன்றியாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக இவன் சுய பரிதாபத்தை பேசுறான். சுய பரிதாபத்தை பற்றி பேசும்பொழுது தேங்க்ஸ் வராது, டிப்ரெஷன் உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் நன்றி சொல்லுகிறவனா இருக்கணும், இல்லை என்றால் நன்றி அறியாதவனா இருக்கணும். இது ரெண்டுல ஒன்றா தான் இருக்கணும். ரெண்டுக்கு நடுவில் இருக்கேன் அப்படி சொல்லவே முடியாது. ஒன்று நன்றி சொல்லுகிற மோடில் இருக்கணும், இல்லை என்றால் நன்றி சொல்லாதவனாக முறுமுறுக்கிறவனாக குறை சொல்லுகிறவனாக இருக்கணும். ரெண்டு மோடு தான். ஒரு மோடு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு மோடுக்குள்ள போனீங்கன்னா பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அழிப்பதற்கு சேதத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாசலாக மாற ஆரம்பிக்கும். நான் கடவுளை அறியாத மக்களை சொல்றேன், விசுவாசிகளை சொல்றேன். காலைல எந்திரிக்கிறோம், அந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்காக புதிய வாசலை திறந்து கொடுக்க போறதுக்காக நன்றி, நல்ல சுகமாக எந்திரிக்க பண்ணியிருக்கீங்க அதுக்காக நன்றின்னு சொல்றான்னா அவன் தேங்க்ஸ் கிவிங் மோடோட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு நாள் பிறந்துருச்சா, இன்னைக்கு என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ அப்படி நினைச்சோம்னா அவன் முறுமுறுப்போடு எந்திரிக்கிறான். முகத்தை கழுவ போகிறான், முகம் பிடிக்கல, நமக்கு இப்படி ஒரு முகமா அப்படிங்கிறான். குறை சொல்கிறவன் எல்லாரும் குறை வருங்க. முகம் நல்லா இருக்காது, நமக்கு முடியே இல்லையே, அவங்களுக்குலாம் எப்படி முடி இருக்குது, 7 அடி இருக்குது, நமக்கு 6 அடி தான் இருக்குது. அதாவது நீங்கள் குறை சொல்கிறதுக்கு தேவனை முறும்பு இருக்கிறதுக்கு எந்த பக்கத்தில் வரலாம். அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட போகிறீங்க, டெய்லி இட்லியானா, டெய்லி தோசை தானா, ஏதாச்சும் ஒரு காரியம் வந்து அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பொல்லாத பைக்கு பொல்லாத காரு. நீங்கள் இருக்கிறதெல்லாம் முறுமுறுக்கிறீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போவதற்கு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் குறைக்கிறீர்கள், விசுவாசத்துடைய கழுத்தை முறிக்கிறீங்கன்னு அர்த்தம். இருக்கிறதுல தேங்க்ஸ் பண்ணுங்க.
10 முடி தான் இருக்கா? அன்றைக்கி ஒரு இந்த வீடியோ பார்த்தேங்க. உண்மையாகவே பார்க்க இங்கிட்டு ஃபுல்லாக முடி, இங்கிட்டு தாங்க முடி இருக்கு அவனுக்கு. 2 நிமிஷத்தில் அந்த முடி எப்படி போட்டான், அப்படி போட்டான், இப்படி போட்டான், இளமையாக மாறிட்டாங்க. இந்த சைடு இருக்க முடிய நல்லா வளர்த்துருக்கான். வழுக்கே நினைச்சு வருத்தப்படலை, மேக்கப் பண்ணி சந்தோஷமாயிட்டான். என்ன இல்லையோ இல்லைங்கிற காரியத்தை நினைத்து வருத்தப்படாமல், ஆண்டவரே இது இருக்கிறதுக்கான நன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல கார் வாங்குவதற்கும் நல்ல பைக் வாங்குவதற்கும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தூண்டி விடுகிறீங்கன்னு அர்த்தம்.